வேதாத்ரி மகரிஷினுடைய கொள்கைகளில் ஒன்று சினமழித்தல். இந்த சினமழித்தல் பற்றி ஒரு சில பாடல்கள் எழுதியுள்ளேன். இந்த பாடல் அவருடைய கருத்து தான். அந்த கருத்தை கவிதையாக்கி இருப்பது என்னுடைய பணி. சினம் கவலை எனுமிரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நஞ்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். சினத்தாலே எழும்பொருத்தும் சாபமாகும். சினத்தாலே செய்தவமும் வீணாய்ப்போகும். சினத்தாலே உயிர் சக்தி செலவாகிப்பின் செயல் குன்றும் உடல் குன்றும் தெரிந்து கொள்வீர். சிந்திப்பீர் சினத்தின் அது கேடு சொல்வேன். சினத்தாலே இரத்தழுத்தும் மார்நோய் உண்டாம். அந்த முகம் விகாரம் ஆகும்போது அகமும் கெடும். பளிங்கதிலே முகத்தைப் பாரு. தந்தி என உடலடிக்கும் விழி சிவக்கும். தடுமாறும் உடலுள்ளம் மொழி குன்றும். சிந்தை பணி புரியாது செயலிழக்கும். சினத்தாலே பிறர் மனமும் புண்ணாய் நோகும். சினத்தாலே உடல் நாடி செயல் இழக்கும். சினத்தாலே உடல் நாடி செயலிழக்கும். சினத்தாலே தத்துவங்கள் கதிகலங்கும். சினத்தாலே உடலறுப்பும் சிதைந்து போகும். சினத்தாலே உளம் கூட நொடிந்து போகும். சினத்தாலே நாப்புண்ணும் வயிற்றுப்புண்ணும். சினத்தாலே மலச்சிக்கல் மூலம் பித்தம். சினத்தாலே பல நோய்கள் வருதல் கண்டோம். சினம் தவிர்க்க மன்னிப்போம் பொறுமை கொள்வோம். சினம் ஒழிக்கும் வழி. சினமழியும் மார்க்கத்தை செப்பக் கேள்மின். சிறுமை செய்தாருக்கும் பெருமை செய்தால் சினமழிந்த அவ்விடத்தே தன்மை தோன்றும். சினமொழிக்க பொறுமையே சிறந்த மார்க்கம். சினமென்னும் குன்றேறி நின்றாருக்கே செந்தன்மை மெய்யுணர்வு சேர்தலில்லை. சினமென்றேல் தொழிலெதுவும் நடவாதென்றால் சினிமாவின் பாத்திரம் போல் சினந்து பாரே. காரணத்தை முன்னிட்டு சினம் முன் வரலாம். காரணமே இல்லாமல் சினம் முன் வரலாம். வாரணத்தின் மதம் போல சினம் வந்த பின் வார்த்தைகளும் கருவிகளும் அம்பாய் வேளாம். பூரணத்தை கண்டிடுதல் வேண்டின் கோப பொல்லாத புலியருகே போக வேண்டாம். ஜீரணிப்பீர் பிறனவுக்கு செய்யும் தீங்கை செய்யாதீர் எவ்வுயிர்க்கும் துன்பம்தானே.